ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 23. கடத்தல்காரர்களை மடக்கினா உண்மைகள் வெளியே வரும் டாக்டர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சீக்கிரமே கொலையாளியை கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுத்துடுங்க. இந்த வினாடியிலிருந்து அந்த பணிதான் ஆரம்பம். முத்துராமன் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு தலைக்கு தொப்பியை கொடுத்தபடி எழுந்தார். ராத்திரி 11 மணி. தாமினியின் படுக்கையிலிருந்து பிரைவசி லைனில் டெலிஃபோன் உயிர் பெற்று கூப்பிட்டது. தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த தாமினி ரிசீவரை எடுத்து குரல் கொடுத்தாள். ஹலோ அம்மா, நான் தர்மா பேசுகிறேன். தாமினி குரல் தழுத்தழுத்தது. தர்மாவா? டிவி நியூஸ் பார்த்தீங்களாம்மா? பார்த்தேன். அது என்னோட கைவரிசை தான். இனிமே அந்த காம பேய் மினிஸ்டரால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. தர்மா சொல்லுங்க, நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது. மினிஸ்டரை அப்படி பழித்தீர்க்காம நல்ல விதமாக எடுத்து சொல்லி திருத்திருக்கலாம். அதெல்லாம் திருந்தாத ஜென்மம்மா. பெண்களை போக பொருளாக நினச்சி எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கார். இதயமே இல்லாத மனுஷன். சட்டங்கிற வலையை கிழிச்சிட்டு தோஷம் பண்ணிட்டு இருந்த அவருக்கு இந்த தண்டனை தான் சரி. ஒரு வகையில் நான் செஞ்சது நம்பிக்கை துரோகம். என்னை முழுசாக நம்பினார். ஆனால் அவர் மேலே நான் வச்சிருந்த விசுவாசத்தை காட்டிலும் உங்கள் மேலே நான் வச்சிருந்த அபிமானம் அதிகம். நான் உங்களுக்கு ஒரு ரசிகன் மட்டுமல்ல, மானசீகமாக சகோதரனாகவும் இருந்தேன். காரணம் எனக்கே புரியலை. ஒருவேளை போன ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு ஒரு சகோதரியாக இருந்திருக்கலாம் தர்மா. இருந்தாலும் நான் மினிஸ்டரை கொலை பண்ணது நியாயமில்லைன்னு சொல்ல வரீங்களா? அம்மா, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவர் உயிரோடு இருந்தால் நீங்கள் ஒரு வினாடி கூட நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா அந்த மிருகம் சாகணும். தர்மா, அம்மா, உங்கள் மேலே எனக்கு அபிமானம் இருந்தது. அந்த அபிமானம் பக்தியாகவும் வெறியாகவும் மாற என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பொதுவாக நடிகைங்கன்னாலே பணத்துக்காக ஆசைப்படுறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் வித்தியாசமாக இருந்தீங்க. மினிஸ்டரோட ஆசைக்கு நீங்கள் இணங்கி இருந்தால் அவர் உங்கள் காலடியில் பணத்தை கொட்டியிருப்பார். ஆனால் அவரோட அதிகார பலத்துக்கு நீங்கள் பணியாமல் எதிர்த்து நின்னப்ப உங்கள் மேலே எனக்கு இருந்த அபிமானம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உங்களை இந்த மிருகத்தின் பிடியிலிருந்து எப்படியும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணித்தான் இந்த வேலையில் இறங்கினேன். அவர் கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு மறைமுகமாக உதவி பண்ணினேன். என் மேலே அவருக்கு நம்பிக்கை போயிட்டா வேற ஒருத்தர் மூலமாக உங்கள் உயிருக்கு அவர் ஆபத்தை உண்டாக்குவாரா என்கிற பயத்தில் உங்களை கொல்லச் செய்ய வர மாதிரி நடித்தேன். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நீங்கள் முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் என்னால் திட்டத்தை சரிவர நிறைவேற்ற முடிந்தது. போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா? அது முடியாதுமா. இந்த ஜென்மத்திலும் போலீஸ் என்னை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு ஸ்பானிஷ் ஃபிஷ் கொடுத்து உதவிய ஒரு ஸ்மக்லர் ஃப்ரெண்டு என்றைக்குமே உண்மையை தெளிய சொல்ல மாட்டான். சட்டத்தை நான் ஏமாத்துறதா நீங்கள் நினைக்காதீங்கம்மா. சட்டம் இப்போது எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி ஆயிடுச்சுமா. ஒரு பிரபல நடிகையாக இருக்கிற உங்களுக்கு அந்த சட்டம் பயன்பட்டதா? நீங்கள் அவரோட தொல்லை தாங்காமல் போராடிய பொழுது உங்களை காப்பாற்ற அந்த சட்டம் வந்ததா? வரவில்லையே. மினிஸ்டர் சட்ட நீங்கள் அவரோட தொல்லை தாங்காமல் போராடிய பொழுது உங்களை காப்பாற்ற அந்த சட்டம் வந்ததா? வரலையே. மினிஸ்டர் சட்டத்தால் தண்டனை வாங்கித்தர எந்த காலத்திலும் முடியாது. அவர் தண்டிக்கப்படணும்னா என்னை மாதிரி இருக்கிறவங்க சட்டத்தை கையில் எடுக்கிறதை தவிர வேறு வழி இல்லை. தர்மா, சொல்லுங்கம்மா. உனக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி வேணுனாலும் கேளு. தயங்காமல் பண்ணிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்கள் சந்தோஷம் ஒன்றே போதுமா. எப்படியாவது ஒரு தடவை இந்த தர்மாவை நினச்சிக்கிட்டா அதுவே எனக்கு நீங்கள் பண்ணுற உதவி. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு தாமினியின் கண்களில் தர்மாவுக்காக நன்றி கண்ணீர் கோர்த்து கொண்டது. ரிசீவரை வைத்துவிட்டு மெல்ல எழுந்து போய் ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்றான். தர்மா ரோடோடு தெரிந்தது. சோடியம் வேப்பரில் விளக்கு வெளிச்சத்தில் சாலையோர சுவருக்கு ஏணி ஒன்றை போட்டு போஸ்டரை ஒட்டி கொண்டிருந்தான் ஒருவன். போஸ்டரை உற்று பார்த்தான் தர்மா. அது அவள் நடித்த படத்தின் போஸ்டர் தான். படத்தின் பெயர் தர்மம் தோற்றதில்லை. முற்றும். ராஜேஷ்குமார் நாவல் முடிவடைந்தது. கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.